ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல கிருபையை கேட்கலாமா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஆண்டவரே உமது இரக்கம் எங்களுக்கு வேண்டும், உமது தயவு எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர். ஏதோ இந்த 13ஆவது நாள் ஜெப நேரத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நிற்கிறோம்ப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நிற்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நிற்கிறோம். எஸ், இந்த 13ஆவது நாள் நாம் இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இழந்திருப்போம். அநேக காரியத்தை இழந்திருப்போம். அதை பெற்றுக்கொள்வதற்கான வாசல் என்றைக்காவது திறக்குமா என்று நாம் சில சமயம் யோசிச்சிருப்போம். ஆமென். எப்படின்னா, யாக்கோபு தன் மகன் யோசேப்பு திரும்ப வரமாட்டானா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவன் தேவ சமூகத்தில் சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக காத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை நோக்கி, ஆவியானவரே, நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்வேனா? நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எவ்வளவோ காரியத்தை இழந்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். யோசேப்பு என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன். யோசேப்பு என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். ஆனா என்றைக்கு யோசேப்பு என்னை விட்டு விலகினானோ, தாவீது தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமது கிருபையை என்னை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா. உமது கிருபையை என்னை விட்டு எடுத்து போடாதீங்கப்பான்னு சொல்றாரு. ஆனா சவுலோ, தேவனுடைய கிருபை தன்மேல் இருந்தது, எடுபட்டு போனது என்பதை மறந்து தொடர்ந்து அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். அவன் பிரயோஜனமற்றவனாய் போனான். ஆனா தாவீதோ, அவருடைய ஜெபமே, ஆண்டவரே உமது கிருபை என்னை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா, உமது கிருபை என்னை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா. ஏனென்றால் கிருபை இருக்கும் என்றால் நான் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் நிச்சயமாய் ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுவேன். கிருபை இல்லை என்றால் நான் இன்னும் இழந்து கொண்டே இருக்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய இழந்து போன கிருபைக்காக அவர் ஜெபிக்கிறாரு. என் ஆவிக்குரிய ஓட்டத்துல, ஏன்னா தேவனுடைய வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நாம் எப்பொழுதும் தொலைந்து போன நம்முடைய ஆசீர்வாதத்தை தேடுவதை விட, தொலைந்து போன நன்மையை தேடுவதை விட, காணாமல் போனதான சந்தோஷத்தை தேடுவதை விட, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாம் கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறேன்ப்பா. நான் இழந்து போன என் ஜெபம், நான் இழந்து போன என்னுடையதான சோத்திரம் வேத வாசிப்பு, நான் இழந்து போனது ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் வளரணும் ஆண்டவரே, இன்னும் நான் ஆவிக்குரிய விதத்தில் வளரணும் ஆண்டவர். தேவ சமூகத்தை நோக்கி கேட்கலாமா? ஆண்டவரே, கிருபையை இழந்து போனவனாய் அல்லப்பா, நான் கிருபையை இழந்து போனவனாய் அல்ல, தேவன் கொடுத்த கிருபையை இழந்து போனவனாய் அல்ல, அதை புதுப்பிக்கிறவனாய் இருக்க விரும்புகிறோம். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கிருபையை புதுப்பிக்கிறவர்களாய் இருக்க விரும்புகிறோம். இழந்து போனவர்கள் மத்தியில் நான் கிருபையை காத்து கொண்டிருக்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன். ஆவியானவரே, 10 கன்னிகை மத்தியில அன்றைய புத்தியுள்ள 5 கன்னிகையைப் போல நான் கிருபையை பெற்றுக்கொண்டவன். கிருபையை இழந்து விடாதபடிக்கு எனக்கு இருக்கிற இந்த வாய்ப்பினை இழந்து விடாதபடிக்கு அந்த 5 கன்னிகைகளுக்கு நல்லா தெரியும், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு முறை தான், ரட்சிப்பு ஒரு முறை தான், ஞானஸ்நானம் ஒரு முறை தான். ஆனால் அதை காத்து கொள்ளும் பொழுது எனக்கான ஒரு வாசல் திறக்கப்படும் என்பது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரை, எனக்காய் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையில நான் கிருபையை பெற்றுக்கொண்டவன் தான், நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன் தான், நான் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டவன் தான், நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவன் தான். ஆனாலும் அதை இழந்து விட்டவனாய் அல்ல, அதை துளைத்து விட்டவனாய் அல்ல, அதை குறித்து அஜாக்கிரதை உடையவனாக அல்ல, நான் ஜாக்கிரதை உடையவனாக ஆண்டவரின் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க கிருபையையும் அபிஷேகத்தையும் நான் ஆண்டவரை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த எண்ணெயை அவர்கள் காத்து கொண்டது போல என்னை காத்துக்கொள்ள அந்த ஸ்தோத்திரம் தீபம் எரிந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்துல நான் தொடர்ந்து ரட்சிப்புல நிற்கணும் அப்படின்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்கணும் அப்படின்னா, எனக்கு தேவையானது ஒன்று, எனக்கு கிருபை வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும். எனக்கு கிருபையும் அபிஷேகம் எனக்கு ஒன்று சேர என் வாழ்க்கையில இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில பிரகாசம் இருக்கும். நான் மங்கி எரிகிற திரியா இருந்தா அது அணையாமல் இருக்க கிருபை வேண்டும், அது அணையாமல் இருக்க அபிஷேகம் வேணும். தேவ சமூகத்துல கேளுங்க, தேவனே, என்னை ஆண்டவர் உமது கிருபையின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, உமது
உமது கிருபையின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. நான் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க விரும்புகிறேன். நான் பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்மேல் கிருபை இருக்க வேண்டும்பா. என்மேல் கிருபை இருக்க வேண்டும்பா. எனக்கு கிருபை வேண்டும். நான் அடுத்த கட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே. இன்னும் குழந்தையை போல இல்லப்பா. நான் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நான் இன்னும் பாலை உண்ணக்கூடிய குழந்தையா இருக்கிறேன் என்றால் நான் காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. தேவ சமூகத்துல கேளுங்க. எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலகட்டத்துல நான் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற, என்னுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்ற, என்னை குறித்து வைத்திருக்க தேவ தரிசனத்தை நிறைவேற்ற நான் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்தவனாய் இருக்க விரும்புகிறேன்ப்பா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவனாய் இருக்க விரும்புகிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையாக அல்ல, நான் வாலிபனாக அல்ல, நான் கற்றுக் கொடுக்கிற தகப்பனாக மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, சுதன் தாவீதை நோக்கி, நீ உன்னுடைய ஆவிக்குரிய தரத்தை உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாயானால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வான், ஆனால் நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, என்னுடைய ஆவிக்குரிய தரம் மாற உதவி செய்யுங்கப்பா. நான் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் இழந்து போன கிருபை, நான் இழந்து போன அபிஷேகம், ஆண்டவர் ஆதியில கொண்ட அன்பு, ஆண்டவர் எனக்கு இருந்த வைராக்கியம் எனக்கு மீண்டும் வேண்டும்பா. எனக்கு மீண்டும் வேண்டும்பா. தேவ சமூகத்தை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரே, உமது கிருபையின் மழை என் மேல் பெய்ய பண்ணுங்கப்பா. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை நோக்கி முன்மாரியும் பின்மாரியின் மழையை அவர் நம்மேல் பெய்ய பண்ண வேண்டும் என்று சொல்லி, அவர் நம்மேல் முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ண வேண்டும் என்று சொல்லி, நான் காலையிலும் நான் மாலையிலும் பூக்கிற பனியை போல அல்ல, ஒரு பனியை போல, ஒரு மேகத்தை போல நான் வெளிச்சம் வரும்பொழுது மறைந்து போகிறவனாய் அல்ல, நான் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நிலை நிற்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன். கேளுங்க, தேவ சமூகத்துல அன்றைய வரக்கூடிய காலங்கள் பொல்லாத காலங்களா இருக்குப்பா. இந்த பொல்லாத காலத்துல நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவனாக நான் தொடர்ந்து தேவ சமூகத்தில் வளருவதற்கு நான் விரும்புகிறேன். நான் வளருவதற்கு விரும்புகிறேன். என் வேர் இன்னும் பற்றி கொள்வதற்கு விரும்புகிறேன். என் வேர் இன்னும் பற்றி கொள்வதற்கு வருகிறேன். கர்த்தர் கொஞ்ச காலம் கொடுத்தார். அத்தி மரத்துக்கு கொஞ்ச காலம் கொடுத்தார். கொஞ்ச காலத்தில் இதில் கனி வரவில்லை என்றால் அதை வெட்டி விடுவோம் என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானம் பண்ணி இருந்தாரு. அந்த கொஞ்ச காலம், எனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. தெய்வ சமூகத்துல எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலகட்டத்துல நான் ஆண்டவருடைய கிருபையை இழந்து போனவனாய் அல்லப்பா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போனவனாய் அல்ல. நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவனாய் இருக்க விரும்புகிறேன். அதுவே என் வாழ்க்கையில் முக்கியம். என் ஜெபத்தில் ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் கிருபையை இழந்துடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் உலகத்தை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, தேவ சமூகத்தை நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்ப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன்ப்பா. என் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்துவதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா. இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன்ப்பா. உலகத்தின் சம்பாத்தியத்துக்காகவே நான் காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டேன். உலகத்தின் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள மாட்டேன். என் பிள்ளைகளின் படிப்புக்காகவே என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும், ஒரு நல்ல வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பெயர் புகழோடு இருக்க வேண்டும் என்று என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள மாட்டேன். எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நான் கர்த்தருடைய கிருபையை நான் ஸ்தோத்திரம் காத்துக்கொள்வதற்கு, அபிஷேகத்தை காத்துக்கொள்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு நான் பிரயோஜனப்படுத்துவேன்ப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளரணும்பா. நான் அநேகருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவனா இருக்கணும்ப்பா. நான் என் சந்ததிக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவனா இருக்கணும்ப்பா. என் சந்ததிக்கு நான் வழியை அடைக்கிறவனாய் அல்ல, வழி திறக்கிறவனாய் இருக்கணும். நான் ஒரு வாசலாய் இருக்கணும். நான் ஒரு திறந்த வாசலாய் இருக்கணும். இதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் நிச்சயம் தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் மாறணும். கேளுங்க, தேவ சமூகத்துல என் தலைமுறைக்கு நான் ஒரு திறந்த வாசலாய் இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் தலைமுறைக்கு நான் ஒரு திறந்த வாசலாய் இருக்க விரும்புகிறேன். இந்த திறந்த வாசல் எப்படிப்பட்டது என்றால், இதில் பிரவேசிக்கக்கூடிய தலைமுறைகள் அது ரட்சிக்கப்படணும். அது அடுத்த தலைமுறைக்கு சத்தியத்தை எடுத்துட்டு போகணும். தாவீது தன் பிள்ளைக்கு, அவன் பிள்ளைக்கு, ஆபிரகாம் ஈசாக்குக்கு, ஈசாக்கு யாக்கோபுக்கு, யாக்கோபு யோசேப்பு சகோதரர்கள் மோசே யோசுவா என்று சொல்லி தலைமுறைகள் கடத்தி செல்லப்பட்டதான அந்த சத்தியத்தை, இந்த விசுவாசத்தை, இந்த ஆவிக்குரிய தன்மையை நான் களங்கம் இல்லாமல் கொண்டு போவேன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே,
இந்த களங்கமில்லா ஞான பாலை என் சந்ததிக்கு நான் கடத்தி சொல்லுவேனப்பா. என் சந்ததிக்கு ஒரு திறந்த வாசலா இருந்து இந்த களங்கமில்லா ஞான பாலை நான் கொண்டு போவேன் ஆண்டவரே. அதற்கு கிருபை தாங்கப்பா, அதற்கு அபிஷேகம் தாங்கப்பா. பெற்றுக்கொண்டதை இழந்து விடாதபடிக்கு, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்து போனவனாய் அல்ல, நான் இழந்து போனவனாய் அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இழந்து போயிருக்காங்கப்பா. ரட்சிப்பை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, விசுவாசத்தை இழந்து, சபையை இழந்து, ஊழியத்தை இழந்து, ஆவிக்குரிய தன்மையை இழந்து, வேத வசனத்தை இழந்து, சபை ஆராதனையை விட்டுவிட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. நீங்களோ சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னீர். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னீர். இன்றைக்கு ஆவிக்குரிய தரத்தை குறைத்து கொண்டு சபை கூடி வருதலை விட்டு கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களோ விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையை நான் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. இங்கேதானே கண்மலை இருக்கிறது, எப்ப வேணாலும் வரலாம் என்று நான் அஜாக்கிரதையோடு என் வாழ்க்கையை நான் கடந்து போகக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அந்த 13வது நாள் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ இல்லையோப்பா, உமக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னை ரட்சித்த என் தேவனுக்கு, என்னை போஷிக்கிற என் தேவனுக்கு, என்னை காப்பாற்றுகிற என் தேவனுக்கு, எனக்கு ஜீவனை கொடுக்கிற என் தேவனுக்கு, நான் சுகவீனமாய் இருந்தப்ப சுகம் கொடுத்த தேவனுக்கு, நான் இருதயத்தில் பலவீனப்பட்டவனாய் இருந்தப்ப என்னை பலப்படுத்தின என் தேவனுக்கு, யாருக்கும் கிடைக்காத சோதரம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்காக சிலுவையில் வாங்கி கொடுத்த எம்பெருமான் இயேசுவுக்காக நான் வாழுவேன். உம்முடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேன். அது கிருபையை நான் பின்பற்றுவேன். உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, உம்மையே பின்பற்றுவேன்ப்பா. உம்மை அதிகமாய் நேசிப்பேன்ப்பா. மது கரத்துல வருகிறோம், மது கரத்தில் வருகிறோம். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 13வது நாள் தொடர் ஜெப நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டதை இழந்து விட்டவர்களாய் அல்லப்பா. இழந்து போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறோம். எங்கள் தாளந்தை இழந்து போகக்கூடாது, எங்கள் கிருபையை இழந்து போகக்கூடாது, எங்கள் வரங்களை இழந்து போகக்கூடாது, சபை கூடி வருதலை இழந்து போகக்கூடாது. ஆண்டவர், இந்த 13 நாள் இந்த சத்தத்தை கேட்கிற யாவர் மேலும் இப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகம் வெளிப்படட்டும். அவர்கள் ஒரு நாளும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அவர்கள் ஒரு நாளும் ஆராதனை விட்டுவிடக்கூடாது. அவர்கள் ஒரு நாளும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஒரு நாளும் தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை விட்டுவிடக்கூடாது. வேத வசனத்தோடு தங்களை இணைத்து கொண்டவர்களாகவே இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, தாய்க்காகவோ தகப்பனுக்காகவோ மனைவிக்காகவோ கணவருக்காகவோ பிள்ளைக்காகவோ யாருக்காகவும் அவன் கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாதுப்பா. அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான் என்று சொல்லப்பட்ட உமது வார்த்தையை, ஒருவன் என்னை விட அதிகமாக யாரையும் நேசிக்க கூடாதுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்மை அதிகமாய் பின்பற்ற, எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற இந்த 13வது நாள் கிருபை தருவீராக. இப்படிப்பட்ட கிருபை சபையின் மேல் வெளிப்படட்டும். இப்படிப்பட்ட கிருபை இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் மேல் வெளிப்படட்டும். இப்படிப்பட்ட கிருபை எங்கள் மேல் வெளிப்படட்டும். எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. இதை இழந்து தவிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும். தேவ அன்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும். தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்கு ஒரு அனுக்கிரக காலம் உண்டு. அந்த அனுக்கிரக காலத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். தொடர்ந்து மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையால் நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஞாபகம் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 13வது நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய சமூகத்தில் செபிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவர் மேலும் இருந்து உங்களை தொடர்ந்து இன்னும் ஆவிக்குரிய தரத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? ஆர்வத்தோடு இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, கர்த்தர் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி? ஆமென்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரெல்லாம் ஜெபம் பண்ணி வந்தீங்களோ நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசும். ஆமென். ஆமென். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம் அதன் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷம் அதன் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். திருப்பிட்டீங்களா? அதுல 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? இழந்து போனதை தேடவும் ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தை நோக்கி. எஸ், ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை அனுக்கிரகம் வெளிப்படட்டும்பா, கிருபையின் அனுக்கிரகம் வெளிப்படட்டும்பா, கிருபையின் அனுக்கிரகம் வெளிப்படட்டும். உம்முடைய கரத்துக்கு வருகிறோம், உம்முடைய தயவை நினைத்தருளுவீராக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தர் சபையோடு பேசுவீராக. வார்த்தையும் உடையது, சபையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை இடைபடட்டும். சீனாய் மலையில் கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை மோசைக்கு மாத்திரமல்லது, அது சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கேட்க கர்த்தர் பேசியது போல இந்த வார்த்தை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் பட்டணங்கள், தேசங்கள் கேட்க கர்த்தர் பேசுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த 13வது நாள் நம்மோடு கடந்த 2 நாட்கள் பேசியது போலவே அதே வார்த்தையில் இன்றும் நம்மோடு கர்த்தர் பேசுவார். கடந்த முதல் நாள் பார்த்தோம், திரும்பவும் வருவீர்கள் அப்படின்ற வார்த்தைகளை பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நிச்சயமாக திரும்ப வருவேன் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற வார்த்தை என்னவென்றால், இழந்து போனதை திரும்ப பெறுவீர்கள். இழந்து போனதை திரும்பவும் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடையதான வாழ்க்கையில நாம் எத்தனையோ காரியத்தை இழந்திருக்கிறோம். ஆமா தானே? நம்முடையதான பிறப்பிலிருந்து இன்று வரைக்கும், அதாவது நமக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து சிலர் அந்த பள்ளி பருவத்தில் ஸ்கூல் நண்பர்களை இழந்திருப்போம். காலேஜ் வரும்போது காலேஜ் நண்பர் இழந்திருப்போம். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள் கடக்க கடக்க அதற்கேற்ற சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுபோல தான் ஒரு மனிதன் இங்கு காணப்படுகிறான். இவனுக்கு பெயர் என்னன்னா சகையு. இந்த சகையு என்கிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தான். எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தான். அவனிடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அவ்வளவு செல்வாக்குள்ள மனிதனாய் வாழ்ந்த சகையுவுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்ப சகையுவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனா உன்கிட்ட எல்லாமே கிடையாது. எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிற உனக்கு ரட்சிப்பு என்கிற ஆவிக்குரிய தன்மை என்ன இல்லை. நீ உலகத்தின் பார்வையில நல்லவனா இருக்கலாம், நீ உலகத்தின் பார்வையில செல்வாக்குள்ளவனா இருக்கலாம், நீ உலகத்தின் பார்வையில பணம் படைத்தவனா இருக்கலாம், பலம் படைத்தவனாய், அதிகாரம் படைத்தவனாய் இருக்கலாம். உன் தோற்றம், இடத்தில் வாகனம் இருக்கலாம், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இப்படி பிரைவேட் ஜெட், இன்னும் எக்ஸெட்ரா எவ்வளவோ காரியம் வைத்திருக்கலாம். ஆனா நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிற? இழந்து போனவனாய் இருக்கிற. தேவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தின் பார்வையில நாம் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் இழந்து போனவர்களாகவே காணப்படுகிறோம். அதில் இங்கு அமர்ந்திருக்கிறதான, சபையில் அமர்ந்திருக்கிறதான நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். நாம் அந்த பட்டியல் என்ன பண்ண மாட்டோம்?
நிச்சயமா வரமாட்டோம். அல்லேலூயா, ஆமென். நாம் நமக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். இன்று வரை கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த பட்டியல்ல நிச்சயமா வரமாட்டோம். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை என்னவென்றால், நான் பெற்றுக்கொண்டதை இழந்து விடக்கூடாது. நான் பெற்றுக்கொண்டதை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணலாம். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் தன்னுடையதான பெயரை பெருமைப்படுத்தலாம். இன்றைக்கு நம்முடையதான பட்டணங்கள்ல ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கும். அது என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அது நீங்க எங்க போனாலும் அதிகமா பார்க்கலாம். அந்த பெயரை, ஒரு 3 எழுத்து பெயர், ஒரு 3 எழுத்து பெயர், ஜியோ. அந்த பேரை நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். சிம் கார்டில் பார்க்கலாம், செல்போன்ல பார்க்கலாம், பெட்ரோல் பம்பில் பார்க்கலாம், கார்ல பார்க்கலாம், மொபைல் ஃபோனில் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா, இப்படிப்பட்டதான தொழில்நுட்ப காலத்தில் அந்த யூனிவர்ஸ்லையும் பார்க்கலாம். இப்படி இந்த ஜியோ என்கிறதான இந்த 3 எழுத்தை பல இடங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஆனால் அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்கு? மும்பையில். மும்பையில் மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மும்பையில் இருக்கு. மும்பையில் இருக்கிறதான அந்த ஜியோ என்கிற 3 எழுத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன பண்ணுது, அதனுடைய பெயர் பிரஸ்தாபப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அனைவரும் வாயை திறந்து சொல்ற ஒரு பெயர் என்ன பெயர்? நீனா அம்பானியா? நீனா அம்பானி பிள்ளையா? அப்படின்ற வார்த்தையை நம்ம யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், கேட்காமல். ஆனால் அவருடைய முகத்தை நம்ம திரையில தான் பார்த்துருப்போம். நேரில் அவருக்கும் நமக்கு ஒரு துளி சம்பந்தமும் இருக்காது. ஆனால் அவருடைய பெயர் எந்த அளவுக்கு பிரஸ்தாபமாயிருக்கு. காரணம் என்ன? அவர் எல்லாவற்றையும், உலகம் முழுவதையும் அவர் ஆதாயம் பண்ணிட்டார். எல்லா தொழிலையும் ஆதாயம் பண்ணிட்டார். அப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணியிருக்கலாம், ஆனா உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? இந்த உலகத்திலிருந்து நான் மறித்து 3க்கு அல்லது 2க்கு 6 4க்கு 6ன்னு ஒரு குழியை வெட்டி அந்த குழியில நம்ம இறங்கினதுக்கு அப்புறமா நாம் கொண்டு போறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்காது, நம் கையில ஒன்றுமே இருக்காது. அப்ப நாம் எதை இழந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு உணர்த்துறாருன்னா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இழந்து போயிடாத. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இழந்து போயிடாத. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உடையவனா இருக்கிறாயோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் உனக்கான வெகுமதிகளை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் ஒரு சபையை பார்த்து சொல்லுவாரு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு, உனக்கு இருக்கிறதான இந்த கொஞ்ச பலத்தோடு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலகட்டத்தில் உன் விசுவாசத்தை காத்து கொண்டு நீ எனக்காக ஓடினாய் பத்தியா, உனக்காக நான் ஜீவகிரடத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்ப ஸ்தோத்திரம், நமக்கு இருக்கிறதான கொஞ்சம் பலத்தோடு நம்ம அதை இழந்து போகாதபடி. கொஞ்சம் பலன் தான். எனக்கு முன்பாக குதிரை ஓடலாம், ஆனா நான் வெறுங்காலம் நடக்கலாம். ஆனா நடக்கிற இந்த பலத்தோடு நான் தொடர்ந்து ஓடணும். குதிரையை என்னால் பிடிக்க முடியாது தான், ஆனா என்னால் ஓட்டத்தை என்ன பண்ண முடியும், முடிக்க முடியும். ஆமாவா இல்லையா? என்னால் குதிரையோடு நிச்சயமா ஓட முடியாது. ஒரு ஓட்டப்பந்தய ஒரு ட்ராக்ல ஒரு குதிரை, ஒரு சிங்கம், ஒரு சிறுத்தை, இப்படி பல விலங்குகளை வைத்து கடைசியில எண்ணெயை வச்சு நீ எல்லாத்தையும் முந்தி ஓடணும்னா நிச்சயமா முந்த முடியாது. ஆனா என்னால ஓட்டத்தை முடிக்க முடியும், என்னால விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், என்னால் நீதியின் ஜீவகிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்ன? ஓட்டத்தை ஓடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இது முதற்கொண்டு எனக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த நீதியின் ஜீவகிரீடத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் எதை இழந்துடக்கூடாது? என் ஓட்டத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு கர்த்தர் வைத்திருக்க அந்த விசுவாச ஓட்டத்தை நான் இழந்துடக்கூடாது. விசுவாச ஓட்டம் எங்க இழக்குதுன்னா, உலகத்தை பார்க்கும் பொழுது விசுவாச ஓட்டம் தன்னை போல நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்துடுறோம். ஏன்னா இந்த ஸ்தோத்திர சகையு வாழுகிறதான இடம் எதுனா அது இஸ்ரவேல் தேசம், அது எருசலேம் தேசம். இயேசு எரிகோலிருந்து வரும்பொழுது தான் இவரு எதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, எருசலேம்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் இப்படி நினைக்கிறேன், அவருடைய பின்னணி ஒருவேளை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் வம்சமா கூட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். எனக்கு சரியா தெரியல, ஒரு கணிப்புல தான் சொல்றேன், இருந்திருக்கலாம். ஆனா அவர் 100க்கு வரி வசூலிக்கக்கூடியதான 100 பேருக்கு அவர் அதிபதி. அவருடைய வாழ்க்கை ரொம்ப செல்வாக்கான வாழ்க்கை.
அப்ப அவர் தன்னுடைய செல்வாக்கை பார்த்தவர் யாரை மறந்து விட்டார்? கர்த்தரை மறந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் பொழுது நம்ம யாரை மறக்க கூடாது? கர்த்தரை மறக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இழந்து போனா நம்ம யாரை மறக்க கூடாது? கர்த்தரை மறக்க கூடாது. நமக்கு உயர்வு வந்தாலும் நமக்கு தாழ்வு வந்தாலும் நாம் யாரை நோக்கி கொண்டே ஓட வேண்டும்? இந்த விசுவாச ஓட்டத்தை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு துவக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். நான் வலதுபுறத்திலோ இடதுபுறத்திலோ என்னுடையதான ஆசீர்வாதத்தையோ என்னுடையதான கடனையோ என்னுடையதான இழப்பையோ என்னுடையதான பெருக்கத்தையோ இப்படி இழந்து இரண்டு பக்கத்தில் நான் எதை பார்த்தாலும் நான் பெற்றுக்கொண்டதையும் பார்க்கக்கூடாது, நான் இழந்து போனதையும் பார்க்கக்கூடாது, எனக்கு வரப்போவதையும் நான் பார்க்கக்கூடாது. நான் எதை மட்டும் பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நான் தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி ஓடும் பொழுது நிச்சயமாக என்னால் எதையும் இழக்க முடியாது. நான் இழக்காமல் இருப்பதற்கு என்னுடையதான இழப்பை பார்க்கக்கூடாது. இழப்பை பார்க்கிறவன் இன்னும் இழந்து போகிறவனோ தான் காணப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில காரியங்களை குறித்து நாம் வேகமாய் தியானித்து நம் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இது என் தியானமே கிடையாது, நம்ம தியானிக்க போகிற வார்த்தை இதுவே கிடையாது. ஆனாலும் ஏவப்பட்டதுனால இந்த வார்த்தையை சொன்னேன். இப்போ நான் பிரசங்கத்துக்குள்ள போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்ன சொன்னேன்? இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது பெறுவாய். நான் எதை இழந்து போனேனோ அதை பெற்றுக்கொள்ளும்படி திரும்பவும் இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன் என்று சொன்னார் என்றால் அவர் எதற்கு திரும்ப வருகிறார்? அவர் எதற்கு மீண்டும் என்னை சந்திக்க விரும்புகிறார்? அவர் எதற்கு மீண்டும் என் வீட்டுக்கு வர விரும்புகிறார் என்றால் நான் இழந்து போனதை நான் பெறுவதற்கு இயேசு என் வீட்டுக்கு வருகிறார். சகையுவுக்கு புரியல, இயேசு ஏன் என் வீட்டுக்கு வர விரும்புகிறாரு? நான் பாட்டு காட்டத்தி மரத்துல தானே இருந்துட்டு இருந்தேன், அவரை நான் பார்த்துட்டேன்னு அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் என்னை சந்திக்கும்படி என் வீட்டுக்கு வருகிறார் என்று சகையுவுக்கு புரியவில்லை. சகையுவை பார்த்து இயேசு சொல்றார், சகையுவை நீ இறங்கி வா. சகையு வேகமா இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்று சொல்லுங்க இயேசுநாதரேன்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும், நீ விரும்புகிறாயா? அப்ப சகையு சொல்றாரு, உங்களை பார்க்க முடியுமா? நான் காட்டத்தி மரத்துல நிக்கிறப்ப நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றப்ப எனக்கு என்ன ஸ்தோத்திரம்? வேண்டானா சொல்ல போறேன்? தேனை கொடுத்தா எவனாவது கசக்குதுன்னு சொல்லுவானா? அது மாதிரிலாம் இருக்கு. இயேசுநாதரே வாங்க என் வீட்டுக்குன்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீ இழந்து போனதை தேடவும் நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளவும் உனக்காக நான் இன்றைக்கு என்ன பண்ணேன்? உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்ப இயேசு நம்மை தேடி திரும்பவும் வருவதற்கான காரணம் என்ன? எத்தனையோ முறை இயேசு அந்த வழியா போனார். எரிகோக்கு எருசலேமுக்கு இருக்கிற அந்த வீதியில எத்தனையோ முறை இயேசுநாதர் போனாரு வந்தார், உண்மைதான். ஆனா அன்றைய தினம் ஏன் சகையு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சார்? ஏன் திரும்பவும் என்னை சந்திக்கும் நினைக்கிறாரு? ஏன் ஸ்தோத்திரம் என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு? நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்வதற்கு. சகையுவுக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனா அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அவருக்கு நிம்மதியான உறக்கம் இல்லை, ஜனங்கள் மத்தியில் நிம்மதியான ஒரு பெயர் புகழ் கிடையாது. எல்லாத்தையும் விடுங்க, பரலோகத்தில் அவருடைய கணக்குல ஒண்ணுமே கிடையாது. அவர் பரலோகத்துக்கு வருவாரான்னு கேட்ட தெரியாது. அப்ப இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ வரணும் பரலோகத்துக்கு. ஏன் தெரியுமா? அவன் பாவி என்று உலகமே சொல்ல இயேசு அவன் வீட்டுக்கு போனாரு. ஏன் போனாரு? எல்லாரும் சொல்றாங்க அவன் பாவி, அவனையும் இயேசு பார்க்க போறார். அப்படி பார்த்தா நம்ம உலகத்துல எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்கோம், ஏன் ரசிக்கப்படல? ஸ்தோத்திரம். ஒண்ணு நம்ம கவனிக்க மறந்துட்டாங்க. சகையு இயேசுவை பார்க்க பிரயாசப்பட்டான். அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரத்தில் அவன் யார்? 100க்கு அதிபதி. அவன் மரம் ஏறினா நல்லா இருக்குமா? சரி, நம்மூர் எம்எல்ஏ இல்ல நம்மூர் அமைச்சர்கள் இல்ல நம்மூர் டிஎஸ்பி இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜு யாராவது இப்படி மரம் ஏற நமக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, மரம் ஏறுவாங்களா? சரி விடுங்க. எனக்கு மரம் ஏற தெரியும், நமக்கு சிலருக்கு மரம் ஏற தெரியும். நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் போய் நம்ம என்னைக்காவது மரம் ஏறுவோமா? ஏன்
கௌரவ குறைச்சல். அதானே? ஆமா தானே? அப்ப சகையுவுக்கு 100 பேருக்கு அவன் அதிபதியா இருக்கும் பொழுது, செல்வாக்குடையவனா இருக்கும் பொழுது, பணம் படைத்தவனா இருக்கும் பொழுது, அவன் பாவியா இருக்கட்டும், துரோகியா இருக்கட்டும், கொலைகாரனா இருக்கட்டும், ஆனா அவன் அவ்வளவு பெரியதான உயரத்தில் இருந்தும் அவன் எதையும் யோசிக்காமல் காட்டத்தி மரத்தில் விறுவிறு விறுவிறுன்னு ஏறினான். பார்த்தவளாம் சிரிச்சிருப்பாங்க. ஆனா சகையு சிரிப்பை கவனிக்கல, ஏளன பேச்ச கவனிக்கல, மரத்தில் ஏறி இயேசுவை பார்ப்பதற்காக விரும்பினான். அப்ப ஸ்தோத்திரம், பாவிகளை ரட்சிப்பதற்கு மனுஷகுமாரன் வந்திருந்தால், ஆனால் ஸ்தோத்திரம், அந்த பாவிகள் இயேசுவை ஒரு முறையாவது சந்திக்க விரும்பணும். 2 கள்ளர்கள் தன் இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன் 2 பேரையும் கூட்டி போயிருக்கலாமே? பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருந்தால் ஏன் 2 பேரை விட்டு ஒருத்தரை கூட்டு போனாரு? எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டான். எவன் தேடினானோ, எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் விரும்புகிறானோ, விரும்புகிறவன் இழந்ததை பெற்றுக்கொள்வான். ஏன் நான் விரும்பணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் விரும்பணும். மேம்போக்கான வாழ்க்கையை வாழ நான் விரும்பக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பணும், நன்மையான வாழ்க்கையை விரும்பணும். இன்றைக்கு நாம் எதை விரும்புகிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்புகிறோமா? ஜெபத்தை விரும்புகிறோமா? விசுவாசத்தை விரும்புகிறோமா? கர்த்தரை விரும்புகிறோமா? நாம் விரும்புவது என்ன நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்முடைய லட்சியம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஒவ்வொரு பாதையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடத்தி கொண்டே போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா சகையு விரும்பினான், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான், இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் விருப்பத்தை கர்த்தர் கண்டார். அவன் விருப்பத்தை இயேசுநாதர் பார்த்து அவனை அவன் வீட்டுக்கு அழைத்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சகையு, உனக்குள் ஆவிக்குரிய தன்மை இல்லை, உனக்குள்ள ரட்சிப்பு இல்லை, உனக்குள்ள அபிஷேகம் இல்லை, உனக்கு பரலோகத்துக்கு வரக்கூடியது அந்த பந்தய பொருளின் ஓட்டத்துக்குள்ள நீ இல்லை, உன்னை நான் அந்த ஓட்டத்தில் வைக்கிறேன், நீ ஒழுங்கா ஓடுவியா? நீ இந்த ரட்சிப்பை இழந்துராம நீ ஓடுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது சகையு சொல்றாரு, நிச்சயமா நான் ஓடுறேன். அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இது வரைக்கும் துரோகமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், அதை நான் விட்டுறேன். யார் ஒருவர் தன் வாழ்க்கையின் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை விரும்புகிறாங்களோ அவர்கள் நிச்சயமா இழந்து போக மாட்டாங்க. பழைய வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் நிச்சயமாய் அந்த பந்தய பொருளை இழந்து போவார்கள். பழைய வாழ்க்கையை விரும்பாதவர்கள், நான் பழைய வாழ்க்கையை களைத்து போடுகிறேன், நான் பழைய வஸ்திரத்தை களைத்து போடுகிறேன், நான் பழைய குணாதிசத்தை களைத்து போடுகிறேன், இனி நான் புதிய மனுஷனாய் வாழ விரும்புகிறேன் என்று நினைக்கிறவர்களே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள். இது முதல். 2வது, தகுதியானவர்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, ஓடணும், ஓட்டத்தை நோக்கி ஓடணும். 3வது, இழப்பை கண்டு அஞ்சக்கூடாது. வருமானம் அதிகரிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், வருமானம் குறையும் போது அதே ஸ்தோத்திரம் என் வாயில வரணும். பெருக்கத்தை விட இழக்கப்படும் பொழுது நான் அதை ஸ்தோத்திரம் கவனமாய் நான் பார்க்கணும். ஏன்னா பெருக்கத்தை நம்ம விட்டுருவோம், ஏன்னா உடனே செலவாயிரும், அது 2வது விஷயம். ஆனா இழப்பு, அதை ஈடுகட்டுவதற்கு நான் படாத பாடுபடணும். அதனால நான் விரும்பணும், நான் ஓடணும். 3வது, நான் அதை என்ன பண்ணணும்? விரும்பணும், ஓடணும். 3வது என்ன? ஹல்லேலூயா. இழப்பை கண்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களை அன்றைக்கு சகையுவுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். சரி, இருக்கட்டும். இப்போ இயேசு திரும்பவும் வருவேன் என்றார், இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு. இயேசு ஒரு 3 இடத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 3 இடத்தில் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். யோவான் எழுதின புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 18, 28, 3 அந்த 3 வசனங்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 18 மாத்திரம் வாசியுங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உன்னிடத்தில் வருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சா?
ஸ்தோத்திரம். அங்க வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திரும்பவும் வருவேன். இது சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இயேசுநாதர் எதை விரும்புகிறார் என்றால், தம்மை நேசிக்கிறவர்களை திக்கற்றவர்களாக இருக்க அவர் விடமாட்டார். அல்லேலூயா. திக்கற்றவர்கள் என்றால் தவிப்புடையவர்கள், எதிர்பார்ப்புடையவர்கள், உதவியற்றவர்கள், பலனற்றவர்கள் அப்படின்னு பல அர்த்தங்கள் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து தம்மை நம்பினவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை, தமக்காய் ஓடுகிறவர்களை, தமக்காக இழப்பை பாராமல் ஓடுகிறவர்களுடையதான திக்கற்ற வாழ்க்கையில அவர்களை கர்த்தர் நிற்க விடுவதில்லை. அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் திரும்பவும் வருவார். நாகும் 2:2 அந்த வசனத்தை வாசிங்களேன். நாகும் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கு கடைசி 2 வரிகளை வாசிங்களேன். யாக்கோபு, கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அங்கு ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை இருக்கிறது. யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல நான் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபு என்பது முற்பிதா, இஸ்ரவேல் என்பது சந்ததிகள். அப்ப நான் யாக்கோபுக்கு செய்ததை போல நான் அவர்கள் சந்ததிகளுக்கும் என்ன பண்ணுவேன், செய்வேன். அவரை நான் எப்படி மகிமைப்படுத்தினோ, நான் ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை எப்படி மகிமைப்படுத்துவதற்காக அவர்களை நோக்கி நான் வந்தேனோ, அது போல அவர்கள் தலைமுறையையும் சந்திக்கும்படி நான் திரும்பவும் வருவேன். அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். அவர்களை நான் திக்கற்றவர்களாகவே விட போறதில்லை. காரணம், அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல. அவர் திரும்பவும் வருவேன் என்று வாக்குரைத்தார் என்றால் நிச்சயம் நம்மை சந்திக்க அவர் வருவார். எதற்கு? நான் இழந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு, நான் இழந்து போன ஆவிக்குரிய மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயம் கர்த்தர் என்னை சந்திக்க வருவார். இதுல இருந்து ஒரு 3 காரியத்தை நான் வேகமா வாசிக்க நான் விரும்புகிறேன். லாசருவின் வாழ்க்கையையும், 100க்கு அதிபதியின் வாழ்க்கையையும், தாவீதின் வாழ்க்கையையும் வைத்து ஒரு 3 சத்தியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த லாசருவை குறித்தும், 100க்கு அதிபதியை குறித்தும், தாவீதை குறித்தும் சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் மூவருமே அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு திரும்பவும் வந்து அவர்கள் இழந்து போனதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாம் இழந்து போனதை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தர் நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு திரும்ப என்னை சந்திக்க வர வேண்டும் என்றால், சகையுவின் வீட்டுக்கு வந்தது போல, லாசருவின் வீட்டுக்கு வந்தது போல, 100க்கு அதிபதியினுடையதான வாழ்க்கையில வந்தது போல, தாவீதின் வாழ்க்கையில் வந்தது போல என் வாழ்க்கையில் கர்த்தர் திரும்ப வர வேண்டும் என்றால் அதற்கு நான் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார், இயேசுநாதர் விரும்புகிறார். அது என்னவென்றால், அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை கொஞ்சம் வாசித்தால் நல்லா இருக்கும். கவனமாய் அந்த வாசிக்கப்படுகிற வசனத்தை நீங்கள் கண்காணியுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. யாருக்கு திரும்ப கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றார், யாருடைய இழப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் என்றால், யாருக்கு என்றால் அவருடைய கற்பனையை பெற்றுக்கொண்டு, இயேசுவின் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். நீங்க இருக்க எல்லோருமே இயேசுவை நேசிக்கிறோம். அதனாலதான் இங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லா தானே சொன்னேன், அதுக்கு ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஸ்தோத்திரம். நம்ம இயேசுவை நேசிச்சிருக்கிறதுனால தான் இங்கே உட்காந்துருக்கிறோன்னு சொல்கிறேன்.
அதுக்கு கூட அல்லேலூயாவெல்லாம் என்ன பண்றது? சரி இருக்கட்டும். அப்ப நம்ம இயேசுவை நேசித்தபடியினால் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்கிறோம். ஆனா இயேசுவை நேசிப்பது என்றால் என்னவென்பதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். என்ன என்றால், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். நான் இயேசுவிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். அது உண்மையா பொய்யா என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது? நான் கற்பனையை கை கொள்ளுகிறேனா, கற்பனையை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா, அதன்படி வாழ்கிறேனா? ஏன் மோசேயை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னார்? ஏன் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து எனக்கு சிநேகிதன் என்று ஏன் சொன்னார்? ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தருடைய கற்பனையை பெற்றுக்கொண்டு அதை கை கொண்டு அதில் அன்பாய் இருந்தார். ஸ்தோத்திரம். மோசே கர்த்தருடைய அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு, அதன்படி மாத்திரமல்ல அனுதினமும் அவருடையதான கற்பனையின்படியே அவர் தமது வாழ்க்கையை வாழ்ந்தார். தாவீது இடறின மனிதனாய் இருந்தாலும் எழும்பி நின்று மீண்டும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பாய் இருந்தார். அப்ப இந்த மூவரையும் அவர் பிரதானமாய் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் மூவரும் வெறுமன இயேசுவை நேசிக்கல. வெறுமன இயேசுவை நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல கிடையாது. இன்றைக்கு ஸ்தோத்திரம், எல்லோருமே சர்ச்சுக்கு போறாங்க தான், எல்லோருமே இயேசுவை நேசிக்கிறாங்களாம், இயேசுவை நேசிக்கிறாங்க தான். யாராவது ஸ்தோத்திரம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகாம இருந்திருக்கிறாங்களா? இல்ல தரங்கம்பாடி சீகன் பையா ஐயாவுடையதான ஸ்தோத்திர இடத்துக்கு போகாம இருந்திருக்கிறாங்களா? இல்ல பிரபலமான ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு யாராவது போகாம இருந்திருக்காங்களா? எருசலேமுக்கு ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் போறாங்களா? அது ஒரு சுற்றுலா தலம், எல்லாரும் போவாங்க. போறவங்க எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறாங்களா? பதில் இல்ல தானே. அப்ப நான் வேடிக்கை பார்க்க போறேனா அல்லது கற்றுக்கொள்ள போகிறேனா? அந்த ஸ்தோத்திர ராத்திரி நேரத்துல பஸ்காவை அனுசரிக்கிறதான அந்த வேளையில 12 சீஷர்களும் இயேசுவுக்கு முன்பாக இருந்தார்கள். அதில் 11 பேர் கற்பனைகளை கை கொண்டிருந்தார்கள். ஒருவன் மாத்திரம் வேடிக்கை பார்க்குவதற்காக வந்தான். அங்க என்னதான் இயேசுநாதர் பண்றார், போய் பார்த்துட்டு தான் வருவோமே. அப்ப போகிற எல்லோரும் அன்பா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஒரு ஆசை இருக்கு, அது ஒரு விதமான லவ் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா கற்பனை கை கொள்ளுகிற அன்பு என்கிட்ட இருக்கா? அந்த அன்புடையவர்கள் தேவனை உண்மையாக நேசிக்கிறவர்கள். அதோடு மாத்திரம் நிறுத்தல. அங்க இன்னொரு வார்த்தை சொல்லுகிற, திரும்பி பிற்பக்கத்துல வாசிங்களேன். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். அப்ப போதும் போதும் போதும், கற்பனை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என் பிதா அவரிடத்தில் அன்பா இருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், நான் இயேசுவுக்கு அன்புள்ளவனாய் மாற வேண்டும் என்றால், நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் இயேசு திரும்ப வர வேண்டும் என்றால், நான் இழந்து போன ரட்சிப்பு, நான் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் இழந்து போன உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நான் கற்பனையை கை கொள்ளுகிற அன்புடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கற்பனை என்றால் என்ன? கர்த்தருடையதான வார்த்தை. நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, அனைத்து வார்த்தைகளுக்கு இல்லை என்றாலும் ஒவ்வொரு வார்த்தையாக என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். இப்படியாக ஒரு ஊழியர் சொன்னாரு, தன்னுடையதான 86 வயதா 96 வயதான்னு சரியான ஞாபகம், ஊழியருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. தன்னுடையதான அந்த முதிர் வயதுல அவர் தனது வேதாகமத்தை திறந்து வைத்துக்கொண்டு பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தாராம். அவருக்கு கீழே அநேக உதவி ஊழியர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு பிரதானமான உதவி, அன்பான ஒரு உதவி ஊழியர் என்ன பண்ண, நெருக்கமா இருக்கக்கூடியவர், அவருடைய தள்ளாடுகிற அந்த வயதுல அவரை பார்த்து, ஊழியரே நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா
நான் உங்களுக்காக வேதத்தை வாசிக்கட்டுமா, அல்லது நான் உங்களுக்காக வேதத்தை நான் பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஊழியர் சொன்னாராம், வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாராம். சரிங்க, என்ன பண்றீங்க, நான் தேடி வேணா தரட்டும், ஏதாவது வசனத்தை தேடுறீங்களா, நான் வேணா தேடி தரட்டுமா, எந்த அதிகாரம் எந்த வசனம்னு சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன் அதை நான் எடுத்து தரேன்னு சொல்லி சொன்னாராம். அப்பவும் அவர் வேண்டாம்ப்பா அப்படின்னாராம். அப்ப இந்த உதவி ஊழியர் ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் நம்முடைய போதகர் பண்றாரு அப்படின்னு புரியாம, ஐயா என்ன பண்றீங்க, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இன்னும் ஏதாவது வார்த்தைக்கு, ஏதாவது கட்டளைக்கு நான் கை கொள்ளாமல் இருக்கிறேனா, நான் இன்னும் பின்பற்றாத கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது இருக்கா, நான் இன்னும் கடைபிடிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் எத்தனை வயசுல 96 பக்கம் தொட்டுருச்சு, 90 தொட்டாச்சு. ஒரு பெரிய சபையுடைய போதகர், அவருக்கு நிறைய உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருந்தும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தையை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அப்ப தன்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு நாளா அவர் தன்னுடைய வேதத்துல கோடு போட்டுக்கிட்டே வருவாராம். ஒவ்வொரு வார்த்தையா கோடு போட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராம். அது கீழ்ப்படிவார், தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கு ஒப்பு கொடுப்பாராம். இப்படியே கடந்த எத்தனை ஆண்டுகளா அந்த காரியத்தை செஞ்சாருன்னு தெரியல அந்த ஊழியர். அவருடைய 90 வயது எட்டினதுக்கு அப்புறமும் தேடுறாரு. ஏன்? அதுதான் கற்பனையின் மேல் இருக்கிறதான வாஞ்சை. ஏதோ 10 முறை பைபிளை படிச்சுட்டேன், 5 முறை பைபிளை படிச்சுட்டேன், 20 முறை பைபிளை படிச்சு பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டு போறது கிடையாது. அது கற்பனையை நேசிக்கிறது இல்ல, அது வாசிச்சு முடிக்கிறது. உலகத்தானும் தான், ரட்சிக்கப்படாதவங்களும் தான், இயேசுவை அறியாதவங்களும் தான் பைபிள் படிக்கிறாங்க. எதற்கு? விதண்டாவாதம் பண்றதுக்கு. அதுக்காக அவங்கன்னா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல. கற்பனையை கை கொள்ளுகிறவன், கற்பனையை கை கொள்ளுகிறவன், வாசிக்கிறவன் அல்ல, அதன்படி நடக்கிறவன். அப்படிதான் வேதம் போடுது. வாசிக்கிறவன் அல்ல, அதன்படி நடக்கிறவன். அப்ப ஸ்தோத்திரம், நாம் வாசிக்கிற வேத வசனப்படி நடக்கிறோமா? ஒரு கேள்வி. நாம் வாசிக்கிற வேத வசனப்படி நம்ம நடக்கிறோமா? அல்லது எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்ல, பரவாயில்ல, கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அதுக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் நிதானிக்கணும். எதுக்கோ படிக்கிறோம், எதையோ மனப்பாடம் பண்றோம். ஸ்தோத்திரம். 6வது படிக்கும்போது நினைக்கிறேன், எனக்கு நினைவுல இருக்கு, ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல் அட் தை பை ஓய்டு பவுன்னு ஒரு போயம் ஒன்று இருக்கும். எனக்கு அது முழுசா தெரியல, ஆனா 2 லைன் மட்டும் மனப்பாடம் ஆயிருச்சு. நம்முடைய பள்ளி அந்த ஸ்கூல் டைம், அது 6th படிக்கிறப்ப எழுதுதுன்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, அது 6th படிக்கிறப்ப வராத போயம் தானே அது. ஆமா, நான் படிக்கிறப்ப யாரும் படிக்கல போல 6th. கர்த்தர் நல்லவர். அது வரைக்கும் சந்தோஷம்னா தப்பு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்ப ஸ்தோத்திரம், நான் 6th படிக்கும்போது எனக்கு அந்த போயம் இருந்துச்சு, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. நான் 7th படிக்கிறப்ப நினைக்கிறேன், மேஜர் சரவணனை குறிச்சு ஒரு 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 சப்ஜெக்ட் எனக்கு என்னோட இங்கிலீஷ் புக்ல இருந்துச்சு. இந்த குற்றாலீஸ்வரனா, சுனாமிய கடல்ல நீச்சல் அடிச்சு வந்தவர், அவரை குறிச்சு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு நினைவுல இருக்கு. இதெல்லாம் நான் எப்ப படிச்சது? நான் 6th 7th படிக்கிறப்ப. அதே மண்டையில என்ன வரைக்கும் என்ன பண்ணுது இருக்கு. காலைல படிச்ச வேத வாசனம் என்ன பண்ண மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. ஏன்? கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சை என்கிற ஒண்ணு எனக்கு இருக்கா இல்லையா? அப்ப ஊழியன் ஆயிட்டேன்றதுக்காக நான் வேதத்தை கீழ்ப்படியாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதுக்காக நான் வேதத்தை விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்லாமல் இல்லை. எனக்கு பைபிளை நான் சோத்திரம் எப்போ சொன்னாலும் விரலை இப்படி விட்டு அப்படி திருப்பிடும், அப்படி விட்டு இப்படி திருப்பிடுன்றதுக்காக நான் பைபிளை படிக்காம இல்லை. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கணும், வாசித்து விட்டு அதுக்கு கீழ்ப்படியணும், அதை நிறைவேற்றியும் முடிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப வேதத்துல அந்த வார்த்தை சொல்லுது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். பெற்றுக்கொண்டோம், நாம் பைபிள் பெற்றுக்கொண்டோம். பைபிளை கடையில் என்ன பண்றோம்? காசு கொடுத்து வாங்குறோம். 350 ரூபா, 450 ரூபா, 2000, 2500, 3000 வரைக்கும் பைபிள் இருக்கு. பெற்றுக்கொண்டோம், கடைபிடிக்கிறோமா? அது முக்கியம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான்.
நான் அவருக்கு அன்புள்ளவனா இருந்தால், நான் இயேசுவின் கற்பனையை வாசிக்கிறவனா இருக்கும்போது, நான் இயேசுவிடத்தில் அன்பாய் இருக்கும்போது, நான் பிதாவுக்கும் அன்புள்ளவனாக ப்ரமோட் ஆகிறேன், ப்ரமோஷன் ஆகிறேன். அதோடு மாத்திரமல்ல, என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து, நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எதற்கு? அவனிடத்தில் அன்பாய் இருந்தபடியினால் அவனுக்கு நான் வெளிப்படுவேன். எதற்காக? அவன் வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொள்ளாத நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு நான் வெளிப்படுவேன். லாசருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மாத்திர வாசியுங்க. நமக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும்னால மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். யோவான் 11:7. அதன் பின்பு வாசிங்க, ஏன் நிறுத்துறீங்க? நாம் மறுபடியும் யூதயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். போதும். இயேசுநாதர் தமது சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, லாசரு பலவீனப்பட்டவனாய் இருக்கிறான், அவன் வியாதியஸ்தனாய் மாறிவிட்டான், அவன் இன்னும் சற்று காலத்தில் இறந்து விடுவான் என்று சொல்லி அவருடைய சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆட்களை அனுப்பினார்கள். லாசரு மரித்து போக போகிறான், அவனுக்கு உதவி செய்வதற்கு நீங்க வர வேண்டும் என்று சொல்லி அங்கு வந்தார்கள். ஆனா இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? அவர் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டும், அந்த வார்த்தையை கேட்டும் அவர் பின்னும் 2 நாட்கள் எங்க இருந்தாராம்? அங்கேயே இருந்தாராம். கேள்விப்பட்டிருந்தும் உடனே அவரை சந்திக்க போகல, லாசருவின் வீட்டுக்கு போகல, மார்த்தாள் மரியாளை சந்திக்கும்படி போகல. அவர் பின்னும் 2-3 நாட்கள் அங்கே தங்கி இருந்து விட்டு பின்பு போகிறார். இப்ப ஸ்தோத்திர, இயேசுநாதர் போவதற்கு ஆயத்தமாகி விட்டார். ஏன் அவர் போக ஆயத்தப்பட்டார்? 2 நாட்கள் 3 நாட்கள் போகாதவர் ஏன் போக விருப்பப்பட்டார்? மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று ஏன் கேட்டார்? ஏனென்றால் அந்த மார்த்தாளும் அந்த மரியாளும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிறவர்கள். அங்கே மார்த்தாளையும் மரியாளையும் நம்ம பார்க்கிறோம். பட் அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கான், அவன் பெயர் லாசரு. அவனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனா இருக்கிறான். அங்க 2 சகோதரிகளுக்காக ஒப்புமையாக அங்க வேதம் சொல்லப்பட்டுச்சு. ஒருத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறா, இன்னொரு சகோதரி பற்பல வேலைகளை கவனமுடையவளா இருக்கான்னு. ஆனா அங்க இன்னொரு ஆள் மிஸ் ஆகுது. அவருக்கு பேர் தான் லாசரு. ஏன்னா மார்த்தாள் யாரை மென்ஷன் பண்ணாங்க? மரியாளை மென்ஷன் பண்ணாங்க. அப்ப ஸ்தோத்திரம், மென்ஷன் ஆகாத இன்னொரு ஆள் என்ன பண்ணுது? மறைமுகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அவருக்கு பேரு லாசரு. அப்ப இயேசுநாதர் எப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனாலும் அவருடைய உபதேசத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அந்த குடும்பம் இருந்தபடியினால், இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு பலவீனம் வருது, அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு வருது, அந்த குடும்பத்துக்கு ஒரு கண்ணீர் வருது, அந்த குடும்பத்துக்கு ஒரு பலகீனமான சூழ்நிலை ஏற்படுது, அந்த குடும்பத்தார் எழும்பி நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா, அந்த சூழலை மாற்ற அவர் நிச்சயமாய் வராமல் இருக்க மாட்டார். மறுபடியும் போவோம் என்று கூப்பிடுகிறார் என்றால் அவர் எதை பார்க்கிறார் என்றால், அவர்கள் அந்த மரித்து போவான் அவனை எழுப்புறதுல ரெண்டாவது சப்ஜெக்ட். ஆனா போகணும்னு என்ன வந்துச்சு பாத்தீங்களா? வீட்டுக்கு போகணும். அந்த எண்ணம் ஏன்? அந்த எண்ணத்தோடு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அங்க சொல்றாங்க, இயேசுநாதரே நம்ம யூதேயாவுக்கு போனா கல் எடுத்து நம்மள அடிப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு சீஷர்கள் சொல்றாங்க. இப்பதான் அங்க இருந்து ஓடி வந்தோம், மறுபடியும் அங்க போனா கல்லாலே அடிப்பாங்க, வேண்டாம் நம்ம அங்க போக வேணாம். போணும் வா. நேரா போனவர் மார்த்தாளும் மரியாளும் பார்த்தோன்னே இயேசுநாதரை பார்த்தோன்னே, இயேசுநாதரே நீர் இங்கே இருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்து போயிருப்பானா, ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. இயேசு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தை, அவன் நித்திரையா இருக்கான், அவனை எழுப்பி விட்டா ஏஞ்சுக்கும். இவர்களுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. இரண்டாவது, ஏன் மரித்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப சித்தம் வைத்தார்? மறுபடியும் அவன் இழந்து போன ஜீவனை அவனுக்கு கொடுப்பதற்கு ஏன் கர்த்தர் சித்தம் வைத்தார்? அவன் இழந்து போன வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்க ஏன் சித்தம் வைத்தார்? அவனுக்கு திருமணம் ஆனதோ ஆகலையோ தெரியல, ஏன்னா அங்க மனைவியை பத்தி சொல்லல, சகோதரிகளை மட்டும் சொல்லியிருக்கு. ஒருவேளை அவன் வாலிபனா இருந்து மரித்திருக்கலாம், அவன் இன்னும் வாழ வேண்டிய வயது இன்னும் இருக்கு, ஆனா மரித்துட்டான், வாழ்வதற்கு முன்பாகவே மரித்து விட்டான். அந்த வாழ்க்கையே மறுபடியும் கொடுக்க ஆசைப்பட்டார். அவன் இழந்து போன வாழ்க்கை
அவன் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய வருங்கால ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஏன் அவனை உயிரோடு எழுப்ப சித்தம் வைத்தார்? முதலே சொன்ன காரியம் தான், இப்பவும் சொல்றேன். அவன் லாசரு என்றவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதை கை கொள்ளுவதற்கும் தன்னை ஜாக்கிரதை உடையவனாய் இருந்து இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்தான். நான் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்தால் நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் திரும்ப என்னை தேடி வரும். என்னை தேடி யாரும் வந்து உதவி செய்யணும் அவசியம் இல்லை. பல மருத்துவர்களால முடியல யாரை குணமாக்க, லாசருவை குணமாக்க. அங்க வசனத்தை வாசிங்களேன், 3வது வசனத்தை. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அப்ப லாசரு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? வியாதியஸ்தனா இருக்கிறான். அவருடைய மரணம் வியாதியின் மரணம், இயற்கையின் மரணம் அல்ல, கொலை அல்ல, அது வியாதி நிமித்தம் அந்த மரணம். அந்த வியாதி நிமித்தம் அந்த மரணத்துக்கு, அந்த வியாதியை சரிப்படுத்த, அவனுக்கு ஜீவனை கொடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவன் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்பி கொடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு கேன்சர் வந்து இறந்து போனா அந்த உடம்புல கேன்சர் இருக்குமா இருக்காதா? கடந்த 2021, 22ல கொரோனா வந்து பல பேர் இறந்து போனாங்க. அந்த பாடிக்கு பக்கத்துல கூட யாரையும் நெருங்கவில்லை. ஏன் காரணம்? செத்து போயிட்டான், செல்ஸ் செத்துருச்சு. பட் ஏன் அந்த கொரோனா வந்தவங்களை தொட விடல, அவங்க பக்கத்துல போக விடல? கிருமி இருக்கு. காரணம், அது பரவக்கூடியது. இப்ப லாசரு வியாதிப்பட்டு செத்திருந்தா அவருக்குள்ள அந்த வியாதி என்ன பண்ணுது? இருக்கு. அப்படிதானே? மரித்து போனாலும் வியாதி உள்ள அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது? உள்ள இருக்கு, அது சாகல். இப்ப கேன்சர் வந்தவன் செத்தாலும் கேன்சர் நோய் சாக போறது இல்ல, கொரோனா நோயில செத்தாலும் கொரோனா சாக போறது இல்ல. இப்ப சகையு வியாதிப்பட்டவனாய் செத்திருக்கிறான், ஆனா சகையுவின் வியாதியினும் சாகல. இப்ப கர்த்தர் சகையுவை உயிரோடு எழுப்பும் பொழுது சகையுவுக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும்? அவன் வியாதி குணமாகி, ஏன் அவனுடையதான சேலையை கர்த்தர் அவுக்க சொன்னாரு? ஒருவேளை அவருக்கு புண் இருந்திருக்கலாம், வியாதி நிமித்த புண் ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை குஷ்டரோகமா இருந்திருக்கலாம், இல்ல யோபுவை போல கொப்பளங்கள் உள்ள புண்ணுகளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது புண்ணா இருந்திருக்கலாம். இப்ப ஸ்தோத்திரம், சேலையை அவுக்க சொல்ற, சுத்திர சேலை அவுக்க சொல்றாரு, அவனை காண்பிக்கிறார். அவனிடத்தில், அவன் சரீரத்தில் ஒரு குறையும் இல்லை, அவனுக்குள் வியாதி இல்லை, அவனுக்குள் ஸ்தோத்திரம் மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியமும் இல்லை என்று அவன் இழந்து போன ஆரோக்கியத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்க ஒரே காரணம், அவன் அவரை நேசித்தான். கற்பனையை கை கொண்டு அவரை நேசி. வெறுமன ஜீசஸ் லவ்ஸ் யூ மீ, ஜீசஸ் லவ்ஸ் மீ, அந்த லவ் மீ கிடையாது. இது ரியல் லவ் மீ. இது ரியல், ரீல் இல்ல, ரியல். பொய்யாய் நேசிக்கிறவரோடு கர்த்தருடைய உடன்படிக்கை நிச்சயமா இருக்காது. உண்மையாய் நேசிக்கிறவர்களோடு கர்த்தருடைய உடன்படிக்கை தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும். நான் எப்படி கர்த்தரை நேசிக்கிறேன்? நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் சிநேகம் உண்மை உள்ளதா இருக்கணும். என் சிநேகம் உண்மை உள்ளதா இருக்கணும்னா நான் அவர் கற்பனைகளை பெற்றுக்கொண்டவனாகவும் அதன்படி நடக்கிறவனாகவும் இருக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் அன்பாய் இருப்பார், அவர் எனக்கு வெளிப்படுவார், நான் அவனுக்கு வெளிப்படுவேன். இப்ப மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசருவுக்கும் அவன் குடும்பத்துக்கு இயேசு வெளிப்பட காரணம் என்ன? அவர்கள் அன்பாய் இருந்தார்கள். இப்ப லாசருடைய வாழ்க்கையில அவன் எதனால் தன் ஜீவனை இழந்து போனான்? வியாதியின் நிமித்தம். 38 வருஷமா அவர் வியாதியஸ்த இருந்தான். 12 வருஷமா ஒரு அம்மா பெரும்பாலோடு ஒரு அம்மா இருந்துச்சு. இப்படி அந்த காலகட்டத்துல எத்தனையோ ஜீனியஸ் இருந்தாலும், மருத்துவர்கள் இருந்தாலும், ஆனால் குணமாக்க முடியாத நோயை இயேசு குணமாக்கினார். ஜீவனை திரும்ப கொடுத்தார். என் வாழ்க்கையில் எனக்கு ஜீவன் திரும்ப வேண்டும் என்றால் நான் இயேசுவை நேசிக்கிறவனாய் மாற வேண்டும். வெறுமனை நேசிக்கிறவனாய் இல்ல, இந்த பச்சை குத்திட்டு தெரிகிறவனா கிடையாது. நான் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கணும்.
இந்த இதயத்துல பச்சை குத்திட்டு ஜீசஸ், கையில ஜீசஸ், அப்படி சிலுவை, அந்த சிலுவையை தொங்க விட்டு தெரிகிறது, வீட்டுல சிலுவையை தொங்க விட்டு தெரியறதெல்லாம் கதை கிடையாது. உண்மையா நேசிக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லோரும் கர்த்தரை உண்மையா நேசிக்கிறபடியினால் நிச்சயமாய் சொல்லதும் சொல்ல மாட்டேன். நான் அடுத்த வார்த்தைக்கு போட்டுமா? அல்லேலூயா. இப்படி பிரசங்கம் கேட்டா என் எப்ப யார் பிரசங்கம் பண்ணுவா? கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா போதகம் பண்ற நான் ஆகாதவனா போகக்கூடாது அல்லவா? நாம் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் நாம் இழந்த சில ஆரோக்கியத்தை, நாம் இழந்து போன சில சுகத்தை, நம் சரீரத்தில், நம் வாலிபத்தில் காணப்பட வேண்டியதான பலன் இல்லாமல் மரித்து போன சில காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவதற்கு, என்னை சந்திக்க எனக்கு அவர் வெளிப்பட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வாலிபத்துல நோய்வாய்ப்பட்டு சாகிறா ரொம்ப கேவலம். அந்த குடும்பத்தையே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கர்த்தர் மறுபடியும் வந்தார். வெறுமன லாசரை வெளிப்படல, அவன் வியாதியை சுகமாக்கி, அவன் சுகமுள்ளவன் என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து பின்பு கர்த்தர் புறப்பட்டார். ஸ்தோத்திரம். நான் மட்டும் உண்மையா அவர் கற்பனையை பின்பற்றினா என் வீடு தேடி கர்த்தர் வருவார். கல்லறை தேடி கர்த்தர் வருவார். அல்லேலூயா. நான் கல்லறைக்கு செல்கிறவனா இருந்தாலும் என் கல்லறையின் கல்லை புரட்டுவதற்கு என் தேவன் எனக்காக வந்து நிற்பார். என் கல்லை புரட்டி எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, நான் உண்மை உள்ளவன் என்ற சாட்சியை உலகத்துக்கு விளம்ப பண்ணுவதற்கு நிச்சயம் அவர் வருவார். ஸ்தோத்திரம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு கண்ணதாசன் தானே பாடினாரு. ஆனா ஸ்தோத்திரம், கடைசி போனாலும் கர்த்தர் கூட நிற்பார். கடைசி கல்லறைக்கு போயினாலும், உள்ள போட்டு பூட்டி வச்சு கல்லை வச்சு அடைச்சாலும், கல்லை புரட்டி போட கர்த்தர் வந்து நிற்பார். அல்லேலூயா. கடைசி வரை யாரோ என்ற கேள்விக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற பதிலை நான் உறக்க சொல்ல வேண்டும், நாம் உறக்க சொல்ல வேண்டும். கர்த்தர் என் கல்லறை வரை, என் கல்லறைக்குள் வல்லான என் கல்லறை வரை வந்து என்னை ஜீவனோடு எழுப்ப என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நேசிக்கும் அந்த நேசம், அதுக்கு கிடைக்கிற வெகுமதி கர்த்தர் வெளிப்படும். இரண்டாவது ஒரு காரியம், அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 54 வரை குறிச்சு வச்சுக்கோங்க. அங்க ஒரு 100க்கு அதிபதி ஒருவர் இருப்பார். அவருடைய மகன் வியாதிப்பட்டவனாய் இருப்பான். அவன் வியாதிப்பட்டவனாய் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், இயேசு மறுபடியும் கானாவூருக்கு வருகிறார். இங்க மறுபடியும் என்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மறுபடியும் கானாவூருக்கு வந்தார். எதற்கு என்றால், அங்கு இருக்கிற பலர் எப்படி நினைக்கிறாங்களோ இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த மகனுக்கு சுகம் கொடுப்பதற்காகவே மறுபடியும் அவர் கானாவூருக்கு வந்திருக்கலாம். இப்ப இயேசு கானாவூருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அந்த தகப்பன் ஓடி வருகிறார். தகப்பன், இந்த கானாவூர் என்பது இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதான முதல் ஊர், முதல் அற்புதம் அங்கதான். அந்த கானாவூருக்கு இயேசுநாதர் மறுபடியும் வரும்பொழுது இந்த தகப்பன் இயேசுவை சந்திக்க ஓடுகிறார். 48வது வசனத்தை வாசிக்கலாமா? 47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே என்றார். இயேசு சொல்ற ஒரு கடினமான வார்த்தை என்ன? நான் ஆரோக்கியத்துக்காக போகும் பொழுது
நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போகும் பொழுது இயேசு ஒரு கடினமான வார்த்தையை சொன்ன, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே. அப்ப ஸ்தோத்திரம், அந்த தகப்பன் சொல்ற வார்த்தை. அதற்கு ராஜா, மனுஷன் ஸ்தோத்திரம், போதும் போதும் போதும். அங்க அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன, விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது அவன் சொல்ற வார்த்தை, அவன் சாக போறான், நீங்க வரீங்களா இல்லையா? என்னால விசுவாசிக்க முடியாது, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் சாக போறான், வரீங்களா இல்லையா? அடுத்த வார்த்தையை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இப்ப ஸ்தோத்திரம், இங்கு ஒரு வார்த்தை முதலாகவே சொல்லப்பட்டது, நீ அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாய் என்று. நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறான், இல்ல அவன் சாக போறான், நீங்க வரீங்களா இல்லையா? அப்ப இவர்களுடைய எண்ணம் என்ன என்றால் விசுவாசம் அல்ல. இவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்ல, ஆனா அற்புதம் நடக்கணும். விசுவாசம் இல்ல, அற்புதம் மட்டும் நடக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போன ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். நான் கர்த்தரை நேசிக்கிறது போல என் வாழ்க்கையில் விசுவாசமும் அதிகமாக இருக்க வேண்டும். இப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்பி போனவன் வெறுமன நம்பிக்கையோடு போகல, அதற்கு கீழே 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 வசனங்கள் வரும் பொழுது, இவன் வேகமாய் போகும் பொழுது ஒரு வேலைக்காரன் எதிரிட்டு வந்து உங்கள் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொல்லும் பொழுது அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எந்த மணி நேரத்தில்? ஸ்தோத்திரம், எந்த மணி நேரத்தில் என்று கேட்கும் பொழுது அவன் ஒரு நேரத்தை சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது, இந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னோடு பேசினார். அப்ப இரண்டாவது, வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை கீழ்ப்படிவது போல வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆரோக்கியத்தை விசுவாசிக்கணும், பலத்தை விசுவாசிக்கணும், பாதுகாப்பை விசுவாசிக்கணும், ரட்சணியத்தை விசுவாசிக்கணும். வார்த்தையை வாசிப்பது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டு போவது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு போகணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு குருடனை போல போகக்கூடாது. விசுவாசத்தோடு தெளிந்த புத்தியோடு அவர் போறார். எப்படி போறாரு? குமாரன் குமாரன் மரண அவஸ்தைப்படுகிறான்னு சொல்லும் பொழுது ஒரு வேலைக்காரன் சொல்றான், உங்க குமாரன் பிழைத்து விட்டான்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணுவார்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நான் நேரா என் பிள்ளையை தூக்கிட்டு, என் பிள்ளை வியாதியோட கிடக்கிறான், அவனை வீட்டில் வச்சுட்டு நான் ஏசுநாதர்கிட்ட போகிறேன். ஏசுநாதர் சொல்கிறாரு, நீ போடா உன் பிள்ளை பிழைச்சிக்கிட்டான் அப்படின்னு. இப்போ நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு முன்னாடி என் வீட்டில் இருக்கிற என்னுடைய சகோதரனோ என் மனைவியோ ஒரு வேகமாக ஓடி வந்து நம்ம பிள்ளை பிழைச்சிட்டான்ப்பான்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷப்படுவீங்களா? பின்னங்கள் பள்ளியில் படிக்க பிள்ளைய பார்க்க ஓடுவீங்களா? பொய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை கேட்குறது இல்லை, ஐசியூவில் கிடக்கிறவன் எப்படி இருக்கான்னு எட்டி பார்க்க தான் முதல்ல போகும். போகிறோமா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பின்னங்கள் படையில் அடிக்க பிள்ளையை தூக்க போயிருப்போம். ஆனால் அவன் விசுவாசம் அவனை நிறுத்தி அவனுக்கு ஒரு கேள்வியை கொடுக்குது. என்ன கேள்வி? எந்த மணி நேரத்தில்? எனக்கு விசுவாசம் வர வேண்டும் என்றால் எனக்கு கர்த்தரை குறித்த ஞானம், கேள்வி இருக்கணும். எந்த மணி நேரத்தில்? 7ஆம் மணி நேரம். அந்த நேரம் இயேசு என்னோடு சொன்ன நேரம். ஸ்தோத்திரம். அற்புதங்களை பெற்றுக்கொள்றதை விட கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். இயேசு மறுபடியும் வருவார், மறுபடியும் கானாவூருக்கு வருவார். ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கா? 100 முறை என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் எனக்கு விசுவாசம் இருக்கா? என்னை பார்த்து பல கர்த்தருடைய வார்த்தைகள் தொடர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் எனக்கு விசுவாசம் இருக்கா?
விசுவாசம் இருந்தால் நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்வேன். இரண்டு இடத்திலேயுமே ஆரோக்கியமற்ற நிலையை உணர்கிறோம். நிச்சயமாய் இந்த 13வது நாள் ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர், நாம் இழந்து போன சில ஆரோக்கியத்தை நம் சரீரத்திற்கு அவர் திரும்ப கொடுத்து என்னுடையதான ஸ்தோத்திர சரீரத்தை மீண்டும் புதுப்பித்து என்னை பலனடைய வைத்து என்னை ஸ்தோத்திரம் உயர பறக்க வைப்பார். செட்டைகளை விரித்து நான் உயரே பறந்து நான் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவனாய் என்னை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். இரண்டிலுமே ஆரோக்கியம். நான் இதோடு கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கிறேன். தாவீதை குறித்து பேசினால் நேரம் பத்தாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே ஜெபிப்பதற்காக முழங்கால் போடலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஓரமானா ஷக்கரா பாலா சந்தரா பாலா ராகாலா பாடா ராதுரோ நோதேரி மானா காரா பானா சந்தனா மானா கபாலா ரிக்கா பாலா ராகா தூரோ நோகே தேரி நிமானா சந்தனா மானா கபாலா ராதுரோ நோ ரிபா பாபா பாலா கதா கரி பாலா கதுரோ நோ தேரி மானா ராஷா தரா பாலா கதா கரா நமானா ரியான் தூரோ நோ சந்தன பௌதரி பாலா கரா படா கதா ரகதா கரா நமானா காரா பாபா ரே பிபி ரிபிலி ஹதிரி பலகர டபட ஹதர பலகதர நமன சந்தர பௌதரி பலகதர பல ஹதர ஹதர ஹதுர ஹே கதிரி மன கபூரி ஹந்தர நம சித்தர பௌதரி படபட கடகதர கடகதர நமன. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ரிமினி ஷிபிரி ஹத்துரோ ரீக்ஷதர நமன கதர படகதர படகதர நமன ரிகட கதகத கதர கடகதகர படஹதர பலா. எஸ் ஜீசஸ். அப்பா, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு, உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு, உமது கற்பனையை பின்பற்றுகிறவர்களுக்கு நீங்க வெளிப்படுவீராக. கேளுங்க தேவ சமூகத்துல, எனக்கு வெளிப்படுங்கப்பா, நான் வெளிப்படுவேன்னு சொன்னீங்கல்ல, என் வாழ்க்கையில வெளிப்படுங்கப்பா. கல்லறை வரை வந்து வெளிப்பட்டீரே, மரண தருவாயின் கடைசி நேரத்தில் வெளிப்பட்டீரே அப்பா. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில வெளிப்படுங்கப்பா. நான் இழந்து போன என் ஆரோக்கியத்தை எனக்கு மீண்டும் கொடுப்பதற்கு எனக்கு வெளிப்படுங்கப்பா. நான் இழந்து போன என் சந்தோஷத்தை, நான் இழந்து போன என் ஆரோக்கியத்தை, நான் இழந்து போன என் சரீரத்தை, நான் இழந்து போன என் வாழ்க்கையை, இழந்து போன சந்தோஷமான வாழ்க்கையை எனக்கு திரும்ப தாங்கப்பா. எனக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு வெளிப்படுங்கப்பா. மார்த்தாளை போல அழுது கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு, மரியாளை போல அழுது கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு, லாசருவை போல வாழ முடியாமல் வாழ்க்கைக்கு முன்பாகவே தன் வாழ்க்கையை முடிந்தவர்களாய் காணப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவீராக. நான் வெளிப்படுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் வெளிப்படுவேன்னு சொன்னீங்கல்ல. ஆரோக்கியம் உமது சட்டையின் மறைவில், ஆரோக்கியம் உம் சட்டையின் நிழலில், ஆரோக்கியம். ஓ ரிபால ஷகரமன கதுரோ நிகரமன கதரபலா. ஆவியானவரே, ஆரோக்கியம் வர பண்ணுங்கப்பா, ஆரோக்கியம் வர பண்ணுங்கப்பா. இழந்து போன ஆரோக்கியம் இன்றைக்கு வாலிப பருவத்துல ஆண்டவரே இருக்கிறதான சிலர் சமூகத்துல கொண்டு வருகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வயதுக்கேற்ற ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களே, வாலிபத்துக்கு ஏற்ற ஆரோக்கியம் இல்லாமல் ஆண்டவரே நிற்கிறதான் எங்கள் சபையை உமது கரத்துல வருகிறோம். இன்றைக்கும் என் வயதுக்கு ஏற்ற ஆரோக்கியம் இல்லை என்று தேவ சமூகத்தில் நித்தம் நித்தம் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களே. ஆரோக்கியம் வர பண்ணுங்கப்பா, ஆரோக்கியம் வர பண்ணுங்கப்பா. இழந்து போனதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் என்னால் போன வருடம் போல இந்த வருடம் செயல்பட முடியல, என்னால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல பெருக்க முடியல, எனக்கு என் சரீரம் முழுவதும் பலவீனம், சரீரம் முழுவதும் பலவீனம்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு தேவ சமூகத்துல கண்ணீரோடு இருக்கிறவர்களை எல்லாம் நமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆரோக்கியம் வர பண்ணுங்க, சரீரத்துல ஒரு நல்ல ஆரோக்கியம் வர பண்ணுங்கப்பா. உம்மை நேசித்தவர்கள், உம்மை விசுவாசித்தவர்கள் கெட்டு போகாதபடிக்கு, அவர்கள் திக்கற்றவர்களாய் போகாதபடிக்கு நான் வருவேன் என்று சொன்னீரே. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று வாக்குரைத்த தேவனே, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று வாக்குரைத்த தேவனே. மார்த்தாளையும் மரியாளையும் திக்கற்றவளாய் விடாதபடிக்கு லாசருவை உயிரோடு எழுப்பி நன்மையை செய்த தேவனே அப்பா. ஸ்தோத்திரம். நன்மை செய்வீராக. நன்மைகளின் நாயகனே,
நன்மை செய்யுங்கப்பா. இன்றைக்கும் வயதுக்கேத்த ஆரோக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதிகள் அனைத்தும் மறைக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்க அவங்களுக்கு வெளிப்படுவீராக. குடும்பத்திற்கு, ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுவீராக. அவர்களை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் வெளிப்படுவீராக. லாசருவை வெளிப்படுத்தும்படி லாசருவின் கல்லறைக்கு வெளிப்பட்ட கர்த்தர் கல்லறைக்குள் இருக்கிறவனை, வியாதிக்குள் இருக்கிறவனை, மூடப்பட்டு இருக்கிறவனை கர்த்தர் வெளிக்கொண்டு வருவீராக. எஸ், பலவீனத்தின் நிமித்தம் பல இடங்களுக்கு போகாமல் முடக்கப்பட்டிருக்கிறவர்களை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ், பலவீனத்தின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு அன்று அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறேன். அடைக்கப்பட்ட வாசலை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. சுற்றப்பட்டிருக்க சேலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. நாட்கள் ஆனாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வர உண்மை உள்ளவர். மறுபடியும் 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 சந்திக்க நீர் உண்மை உள்ளவர் அப்பா. எஸ் ஜீசஸ், கர்த்தர் சந்திப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த 13வது நாளிலும் உடைய சமூகத்தில் வருகிறோம். இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. அன்று லாசரு வியாதிப்பட்டவனாய் இருந்தான். அவன் வியாதி நீங்கி அவனை சுகமாயிருக்க பண்ண கர்த்தர் அவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் புறக்கணிக்காத கர்த்தர் இன்றைக்கு எங்கள் அன்பையும் எங்கள் விசுவாசத்தையும் புறக்கணிக்காமல் எங்களுக்காக கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.